ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த பொடுதலையை வச்சு தான் குழம்பு வைக்க போகிறேன். அதெல்லாம் வயலில் வரப்பில் கிடக்கும். அது முன்னாடி நிறையா கிடக்கும், இப்போல்லாம் அழிஞ்சு போயிட்டு. எங்கள் பாட்டி காலத்தில் அதெல்லாம் அடிக்கடி செய்வாங்க. அதோட இலை இது போல் தான் இருக்கும். அலசி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு அரை ஸ்பூனு மிளகு, ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம் எல்லாத்தையும் ஓரளவு வறுத்துட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற பொடுதலையை சேர்த்துக்கலாம். இது லேசாக வதக்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். கொஞ்சமாக தேங்காயும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். பச்சைத்தன்மை மாறுறதுக்கு முன்னாடியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சு நல்லெண்ணெய் விட்டு கடுகு, ஒரு 10 வெந்தயம், ஒரு கை சின்ன வெங்காயம், 15 பூண்டு பல். நம்ம வீட்டில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் இது. அதான் இப்படி நுறையாக இருக்குது. எங்கள் பாட்டி இந்த பொடுதலை குழம்புல மாங்கொட்டையை வெட்டி போட்டு வைப்பாங்க. நான் கொஞ்சம் கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் சேர்த்து வைக்கிறேன். இதுவும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். 2 தக்காளி எடுத்து பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கொஞ்சமாக மஞ்சத்தூள். அரைச்சி வச்சுருக்கிற பொடுதலை பேஸ்ட். இந்த பொடுதலையை அரைச்சி வெயிலில் நல்லா காய வச்சு அதை உருண்டையாக உருட்டி தேங்காய் எண்ணெயில் போட்டு தலையில் தேய்ச்சிப்பாங்க. எங்கள் பாட்டி என்ன செய்வாங்க, அரைச்சி தேய்ச்சி குளிப்பாங்க. இப்போ அந்தளவுக்கெல்லாம் இது கிடைக்க மாட்டேங்குது. இந்த செடியே மறைஞ்சிக்கிட்டு வருது. கிடச்சிதுன்னு பக்கத்து வீட்டில் கொஞ்சம் கொடுத்தாங்க. அதை தான் இன்றைக்கி சமைச்சிட்ருக்கேன். கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளியை கரைச்சி இதில் சேர்த்துது. தேவையான உப்பு, கை சேர்த்துடலாம். அவ்வளோதான், நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது குழம்பு மருந்து குழம்பு. நல்லா வாசமாக நம்ம பெருங்காயம்லாம் போட்டு செஞ்சுருக்கோம். நல்லா மணமாக சூப்பராக இருக்குது குழம்பு. நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. பொடுதலையெல்லாம் கிடைச்சா நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூடான சாதத்தில் இது போல் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.